நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த தீர்க்க தரிசன சந்ததி இந்த நிகழ்ச்சிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் பங்கேற்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் மனதார ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன பிரதர், ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், சிந்தனையோடு நாங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறீங்களா? பயப்படாதீங்க. இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்காகவும் உபத்திரவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே உனக்கு உபத்திரவங்கள் உண்டு. இன்றைக்கு நடக்கிற பிரச்சனைகளை, போராட்டத்தை கண்டு நீங்கள் மனம் பதறவோ மனம் கலங்கி போக வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு எதை சொல்றேனோ அது நீ செய். ஆமே. அவர் சொல்லாம எதையாவது செஞ்சா அடிப்பட்டு மிதிப்பட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றது செஞ்சா உலகமே நம்மளை ஏறிட்டு பார்க்குற அளவிற்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். இருக்கிற இடத்துல எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடி. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம்முடைய பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, இந்த பாடலை சத்தத்தை உயர்த்தி பாடும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மத்தில் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இருக்கிறப்பா. நீங்க சொல்லாம எதையும் நான் செஞ்சிடக்கூடாதுப்பா. அது ஊழியமா இருக்கட்டும், அது பிரசங்கமா இருக்கட்டும், பாடலா இருக்கட்டும், எதுவும் செஞ்சிடக்கூடாது. நீங்க சொல்றதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க சொல்றதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். வாயை திறந்து சொல்லுவோம். நீங்க சொல்ற செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். சேர்ந்து சொல்லுவோம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது, கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் என் துணையாய் நிற்பதால் எனக்கு இல்லையே கவலை. ஆராதனை இயேசுவுக்கே. சத்தத்தை உயர்த்தி
ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீங்க காட்டும் வழியில் நடப்பேன், உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு. இப்ப நீங்க சேர்ந்து சொல்லுங்க, நீர் சொன்னால் போதும், நீர் காட்டும் வழியில் உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே. மீண்டும் சொல்லுவோம், பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் சொல்லுவோம், பாதை காட்ட கர்த்தர் உண்டு, பயமே இல்லை ஆண்டவரே. சொல்லுவோம், பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு. இப்போ கைகளை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. அப்பா, ஆராதனை இயேசு. Sing again, இன்னொரு முறை சொல்லுவோம், ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீங்க சொன்னால் போதும் செய்வேன், நீங்க காட்டும் வழியில் அப்பா உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன், எங்க அன்பு நேசுவே. நீங்க சொன்னால் போதும் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நாங்கள் சுயத்தில் எதையுமே சம்பாதித்து விடக்கூடாது, சுயமான பாதையில் நாங்கள் நடந்து விடக்கூடாது, சுயமான காரியத்தில் நாங்கள் இருந்தக்கூடாது. இன்னொரு முறை சொல்லுவோம்ப்பா, நீர் சொன்னால் போதும் செய்வோம்ப்பா, நீங்க காட்டும் வழியில் நடப்போம், உங்க பாதம் ஒன்றை பிடிப்போம். இன்னொரு முறை கூட சொன்னால், நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு. இன்னொரு முறை சொல்லுவோம், நீர் சொன்னால் போதும் மஷாபாயா, நீர் காட்டும் வழியில் நடப்பேன், நீங்க உங்க பாதம் மட்டுமே பிடிப்பேன், என் அன்பு நேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும், ஓ நீர் சொன்னால் போதும் ஆண்டவரே. அப்பா, நீங்க எதை சொல்றீங்களோ அதை எங்க செய்ய அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வனாந்தரத்தை காதேசை அதிர பண்ணும், பெண்மான்களை ஈனச் செய்யும், ஊனையும் கருக்கும் ரெண்டாய் பிளக்கும். பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது வாரத்தில் கூட உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சொல்லாதது எதையுமே செஞ்சிடாதீங்க. அது ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம்,
ஒரு சின்ன ஒரு ஒரு பிரசங்கமாக இருக்கலாம், ஒரு யூடியூப்பில் ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு காரியத்தை பேசுகிறீங்க, ஏதோ ஒரு பாடலை பாடுறீங்க, அல்லது ஒரு சின்ன இடத்துல ஏதோ பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்க. நீங்கள் ஏதோ சுயமாக பண்ணிடாதீங்க. இன்னைக்கு நாம் நிறைய சுயத்தில் பண்ணி தான் நம்ம நொறுக்கப்பட்டு போயிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு எதை செய்யணும்னு சொல்லுவேன் அதை மட்டும் நீ செஞ்சால் போதும். நாம் செய்ய வேண்டியதை செஞ்சால் பரலோகம் நமக்கு செய்ய வேண்டியதை செய்து தீரும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எதை செய்ய சொன்னாரோ அதை நாம் அதை மட்டும் செஞ்சால் போதுங்க, வேறு எதுவும் வேண்டாம். இந்த மாதம் முழுவதுமாய் நம்ம அபிஷேகத்தை குறித்து தியானிக்கிறோம். போன வாரத்தில் ஆவியானவருடைய உதவியோடு நம்ம தியானித்தோம். அபிஷேகத்தை குறித்தான ஒரு அறிமுகம் இல்லை, அனாயிட்டிங், ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதே நம்ம வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். தீர்க்கதரிசியின் யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 28, 29 நான் வாசிக்கிறேன், நீங்கள் அதை தயவாய் கேளுங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாழும் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரி மேலும் என் நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். 28 நான் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். 29 ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ நம்ம நினைக்கிறது படி ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை ஒரு மனிதன் மேலே ஊற்றப் போகிறார். அதற்கு பெயர் தான் நம்ம எழுப்புதல் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆவியானவர் தேசத்தின் மேலே பொழிந்தருளப்படணும், ஆவியானவர் ஜனத்தின் மேலே பொழிந்தருளப்படணும், ஆவியானவருடைய மகிமை அநேகரை தொட வேண்டும், ஆவியானவர் அநேகரை தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டும், கர்த்தருடைய அபிஷேகம் அநேகரை தொட்டு பார்க்க வேண்டும் என்றுதான் இவ்வளவு பிரயாசப்பட்டு ஊழியர்களாகிய நாங்களும் ஜெப வீரர்களாகிய நீங்களும் பரிசுத்த பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் கர்த்தருக்காக எதையாவது செய்துவிட மாட்டோமா என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நேற்று போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் அபிஷேகத்தின் அறிமுகம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அபிஷேகம் எப்படி இருந்தது, அந்த அபிஷேகம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி மாறினது என்று பார்த்தோம். இன்றைய நாட்களில் கூட நம் அபிஷேகத்தை குறித்து பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? அபிஷேகத்தினால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். சொல்லுங்க, நேற்று போன வாரத்தில் பார்த்தோம் அபிஷேகத்தின் அறிமுகம். இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிறது ஒரு மனிதன் அபிஷேகம் பெற்றுக்கொண்டால் அவனுக்கு பரத்தில் இருந்து என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ப்ரொவைட் பண்றாருங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப இன்றைக்கு உண்டான தலைப்பு அபிஷேகத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். அபிஷேகத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். ஒரு மனுஷன் அபிஷேகத்தை பெற்றவுடனே ஆவியாகிய தேவன் அவனுக்கு முதலாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம் என்று தெரியுமா? ரோமேரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் வசனம் 26 வசனம் 27 இவ்விதமாக சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய காரியங்கள் இன்னதென்று நாம் அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார் ஆவியானவரின் சிந்தை. அப்போ முதலாவது ஆசீர்வாதம் என்ன? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளைக்கு முதலாவது பரலோகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஒரு ஊக்கமான ஜெப ஜீவியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்துல கேட்கிறது, ஐயா என்னால் 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியவில்லை, என்னால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியவில்லை, என்னால் தேசத்திற்காக பாரப்பட முடியவில்லை, எனக்காக கண்ணீர் சிந்தி ஜெபிக்க முடியவில்லை, எனக்கு யுத்தம் பண்ணி ஜெபிக்க முடியவில்லை, ஜெபத்திற்கு போகவே பிசாசு விட மாட்டேங்கிறான், என்னால் ஜெபிக்க ஒரே போராட்டமா இருக்கிறது, எனக்கு ஜெபிக்க உத்வேகப்படுத்த யாரும் இல்லை, என்னை உற்சாகப்படுத்த யாரும் இல்லை. அப்படி ஜெபம் பண்ணினாலும் ஒரு வாரம் மாத்திரம் நன்கா ஜெபிக்கிறேன், அடுத்த 2-3 மாதங்கள் எனக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் போகிறது சொல்லிக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான வாலிப தம்பி தங்கச்சி அம்மா அப்பா, ஆவியான கர்த்தர் சொல்லுகிறார், நம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் கர்த்தர்
கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பார். நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெப குறிப்புகளை தருவார். நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் தேவ மகிமை நம்மளை மூடிக்கொள்ளும். நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம நெருக்கி ஏவிக்கொண்டே இருப்பார். இன்னைக்கு ஏன் நம்மளால ஜெபிக்க முடியல? ஏன் இன்னைக்கு நம்மளால ஆவிகளை போராட முடியல? எனக்கு பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இல்ல. ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னார், அவனை அவர் இடைவிடாமல் ஜெபிக்க வைப்பார். அவன் நடக்கும் பொழுது அவனை ஜெபிக்க வைப்பார். அவன் சாப்பிடும் பொழுது அவனை ஜெபிக்க வைப்பார். அவன் மற்றவர்களை பார்க்கும் போது அவனை ஜெபிக்க வைப்பார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவர் ஜெபிக்கிறவர் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவர். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ளே அபிஷேகம் இல்லாத போய்தான் இன்றைக்கு நம்மளால் சரியான ஜெப ஜீவியத்தில் இருக்க முடியவில்லை. ஒரு சில சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, பிரதர் நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், ஆனாலும் என்னால் ஜெபிக்க முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அபிஷேகத்திலே செத்து போன ஈக்கள் விழுந்து விட்டது. அபிஷேகம் பரலோகத்திலிருந்து வரும்போது நல்லாதான் இருந்தது. நான் செஞ்ச சிறு சிறு பாவங்கள் செத்து போன ஈயை போல விழுந்து என் அபிஷேகம் நாற்றம் அடிக்கிறது. இன்றைக்கு ஆவியானவரிடத்துல கேட்க போகிறோம், அப்பா ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் வந்துட்டுனா அவனுக்கு நீர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் ஒரு ஊக்கமான ஜெப ஜீவியத்தை கொடுக்கிறீர். என் வாழ்க்கை இல்லாம போயிட்டு நான் ஜெபம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? நான் தனியா போராடி எத்தனை வருஷம் ஆகுது? முந்திலாம் நடுராத்திரி எழுப்பி உட்கார்ந்துருப்போம்ல, முந்திலாம் நடுராத்திரி எழுப்பி உட்கார வச்சிருப்பார். இன்னைக்கு எனக்கும் தேவத்திற்கும் எனக்கும் தேவ சமூகமும் விவாகரத்து பண்ணப்பட்டது போலாகிவிட்டது. இன்னைக்கு ஆவியானவர்களுக்கு அதை தருவார். இந்த அபிஷேகம் உங்களுக்கு மேலே இறங்கி வரணும். அந்த ஜெபாவி உங்களுக்குள்ள இறங்கி வரணும். அந்த ஜெபாவி வந்துட்டுனா உங்களை யாரும் தடுக்க முடியாது சிஸ்டர். அந்த ஜெபாவி வந்துட்டுனா உங்களை யாருமே தடுக்க முடியாது. போராடி கொண்டே இருப்போம். பழைய பரிசுத்தவான்கள் இன்னும் உங்க செத்து சாக போற நிலைமையில கடந்தாலும் படுத்த படுக்கையில் இருந்தால் இன்னும் ஜெபிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு ஒரு ஜெபாவி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அபிஷேகம் பெற்ற முதல் ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு ஊக்கமான ஜெபாவியை கத்த தருகிறார். அது வரைக்கும் 10 மணி நேரம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணா 10 மணி நேரம் ஜெபம் பண்ண போல இருக்கும். ஆனா அந்த அபிஷேகம் பெற்ற அந்த ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க, 10 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் 10 நிமிஷம் ஜெபம் பண்ண மாதிரி தான் இருக்கும். வசனம் சொல்லுகிறது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய காரியம் இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் உள்ள சரீரத்தை பயன்படுத்துகிறார். ஆவியானவர் இல்லாம, ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாத ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணா அவன் வானத்துல சும்மா போய் செலம்பாட்டுறதுக்கு தான் சமம். ஆவியானுடைய அபிஷேகம் வந்தா உங்களுக்கு ஜெப வாழ்க்கை திரும்பி வந்துடும். ஆண்டவர் எபேசுவை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே என் மகனே, நீ ஆதியில் இருந்த அந்த அபிஷேகத்தை விட்டுட்டப்பா. நீ ஆதியில் இருந்த அந்த உபவாசத்தை விட்டுட்ட, ஆதியில் இருந்த அந்த ஜபாவியை விட்டுட்ட, ஆதியில் இருந்த அந்த ஊழியத்தொடிக்கு ஓடுனையே. ஊழியம் செய்யணும், காசு பார்க்காம, பணம் பார்க்காம, நேரம் பார்க்காம, காலம் பார்க்காம ஊழியத்தில் போய் உன் விளைக்கரையத்தை செலுத்தி அதனை விட்டுட்ட. நீ எல்லாம் பண்ற, ஆனா உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. இந்த சம்பந்தத்தை ஏற்படுத்துவதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது ஒரு உண்மையான, ஒரு ஊக்கமான, ஒரு ஜெப ஆவியை நமக்கு அவர் தருகிறார். கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்லா கைகளை தட்டி கர்த்தருடைய ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இரண்டாவது, ஒரு மனிதனுக்கு அபிஷேகத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வசனம் சொல்கிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா,
அல்லேலூயா. அப்ப இரண்டாவது அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தெய்வீக வழி நடத்துதல். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு மனுஷன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அது தெய்வீகமான வழி நடத்துதல். அதான் வசனம் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் நடத்துவேன், நான் உனக்கு வாசிப்பேன், நான் உன் காரியத்தை செய்வேன், என் வார்த்தை உனக்கு தீபமாக இருக்கும், உன் கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கும், உன் பாதைகளுக்கு தீபமாக இருக்கும், நான் உன்னை போதிப்பேன். I am a teacher. அன்று சொல்றான், நான் ஒரு டீச்சர், நான் உன்னை போதிப்பேன். அதுதான் ரோமர் 8:14 சொல்கிறது, எவன் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறான் அவன் தேவ புத்திரன். தேவ ஆவியானவர் வழி நடத்துவார். இன்றைக்கு ஒரு சில கிறிஸ்தவ குடும்பத்தை நம்ம பார்த்தோம் சொன்னா, பிரதர் என் மகளுக்கு யாரை நாங்கள் திருமணம் பண்ணி வைக்கணும், ஜெபமணி சொல்லுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, கொஞ்சம் ஜெபமணி சொல்லுங்க, யாரை முடிக்கணும், எந்த தொழில் பண்ணணும், என் பிள்ளை எந்த காலேஜில் சேர்க்கணும்னு இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு பெரும் பங்காளிகள் கூட்டம் குழம்பி போய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், என் மகளை நீ குழம்ப வேண்டாம், உனக்குள்ள அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னார் பரிசுத்த ஆவியானவர், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை டீச் பண்ணுவேன். முக்கியமாய் வாலிபர்கள் பிள்ளைகளே, வாலிப தம்பி, வாலிப தங்கங்களா, கர்த்தருடைய இந்த அபிஷேகம் நமக்கு தேவை. இந்த வாலிப நாட்கள்ல கர்த்தர் நம்மை சரியான பாதையில் நடத்தணும். இந்த வாலிப நாட்கள்ல கர்த்தர் நம்மை சரியான சத்தியத்தில் நடத்தணும்னு சொன்னா இந்த அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறது. அபிஷேகத்தை கர்த்தர் தரணும். இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டா ஆண்டவர் நடத்துவார். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. நடந்து செல்ல முடியவில்லை, தனித்து நிற்கிற பாவினா, அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் ஒரு மேடையில் அப்படியே முழங்கால் போட்டு நடக்க சொல்லி தாங்கப்பா நடக்கத்தை அழுகிறார். அந்த ஆவியானவர் உனக்கு வேணும் சிஸ்டர், அந்த ஆவியானவர் உனக்கு வேணும் பிரதர். அவர் வந்தா, அவர் தேவனுடைய ஆவினால் எவன் நடத்தப்படுகிறானோ அவன் தான் தேவ புத்திரன். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால நடத்தப்படாத மனிதன் தேவன் புத்திரன் அல்ல. எவன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறானோ அவர் தேவனுடைய புத்திரனாக இருக்கிறான். இரண்டாவது ஆசீர்வாதம் தெய்வீகமான வழி நடத்துதல். முதலாவது ஆசீர்வாதம் ஊக்கமான ஜப வாழ்க்கை. இரண்டாவது ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்கிறார், அபிஷேகம் பெற்றவனை நான் நடத்துவேன்டா அப்படிங்கிறார். மூணாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டா, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் வசனம் 10 வார்த்தை 29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாக இருப்பான் யோசித்து பாருங்கள். மூன்றாவது வசனம் சொல்லுகிறது கிருபையின் ஆவி. அப்ப மூன்றாவது அபிஷேகம் பெற்றவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பூரணமான பரிபூரணமான கிருபைகளை கர்த்தர் அவனுக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது வசனம் சொல்லுகிறது கிருபையின் ஆவியானவர். அவருக்கு ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் 10:29 கிருபையின் ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார் கிருபையின் ஆவியானவர் கிருபைகளை கூட்டி தருவார். ஆமென். யாரை கர்த்தர் நேசிக்கிறாரோ அவனுக்கு அதிகமான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அதிகாலையில் காலைதோறும் என் கிருபை புதியது. இந்த கிருபைகளை யார் நமக்கு தருவா? பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த கிருபைகளை நமக்கு தரணும். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். கிருபை என்று சொன்னால் என்ன? தகுதியே இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற பேர் தான் கிருபை. அல்லேலூயா. நானும் ஊழியக்காரனா இருக்கிறது கிருபை. மெசேஜ் பேசுறேன்னா கிருபை. பேசவே வராது. ஸ்டேஜில் ஏறினாலே வார்த்தை தின்னு வரும். ஆனா பேசுறேன் எப்படி? கிருபை, கிருபை. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் கொடிய ஆக்கினைக்கு பாத்திரவனாக இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவரை நிந்திக்கிறீங்களா?
என்ன அபிஷேகம்? என்ன அபிஷேகம்? அபிஷேகம் வச்சுக்கிட்டா அந்நிய பாஷை பேசணுமோ? அந்நிய பாஷை பேசணும் அர்த்தம் சொல்லணும். அந்நிய பாஷை பேசினா அர்த்தம் சொல்லணும் பைபிள் அப்படி ஒன்றும் சொல்லலை. பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்நிய பாஷை பேசினா அர்த்தம் சொல்ல நீ விண்ணப்பம் பண்ணுன்னு சொல்றாரு. நீ பாஷை பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? நீ அர்த்தம் சொல்ல மாட்டேங்கிற. அர்த்தம் சொல்லணும்னு சட்டம் கிடையாது, அது புரியணும். அந்நிய பாஷை பேசினா அர்த்தம் சொல்லுங்கிற சட்டம் கிடையாது வேதாகமத்தில். அந்நிய பாஷை பேசினா ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, அந்நிய பாஷைக்கு அர்த்தத்துக்காக விண்ணப்பம் பண்ணு, ஜபக்குறிப்பு அனுப்பு, விண்ணப்பம் ஆண்டவரே அர்த்தத்தை சொல்லித்தாங்கன்னு கேளுங்கிறார். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கரைக்கு பாத்திரமானா இருப்பான் என்பதை யோசித்து பார்க்கும். இன்னைக்கு நிறைய நம்ம ஈஸியா ஆவியானவரை நிந்திக்க ஆரம்பிக்கிறோம். கிருபையின் ஆவியை நிந்திக்க கூடாது எனக்கு அருமையானவர்களே. அல்லேலூயா. அப்போ முதலாவது அபிஷேகம் பெற்றவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஊக்கமான ஒரு ஜெப ஜீவியத்தை ஆண்டவர் தருகிறார். இரண்டாவது தெய்வீகமான வழி நடத்துதலை தருகிறார். மூன்றாவது பூரணமான கிருபைகளை தருகிறார். நான்காவது திருப்பிக் கொள்ளுங்கள், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் வசனம் 2 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினால் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அபிஷேகம் பெற்றவனுக்கு ஒரு 4வது முக்கியமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவன் மனுஷனிடத்தில் அந்நிய பாஷை பேசல, அவன் தேவனிடத்தில் பேசுகிறான். அபிஷேகம் பெற்ற தேவ ஜனமே, உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் அதிகாரம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். நீ தேவனிடத்தில் பேசுகிறார். டைரக்டா கர்த்தரிடத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. முக்கியமான ஆசீர்வாதமே இதுதான் பிரதர். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, வசனத்தை மீண்டும் நீ வாசிப்பாரு. கொரிந்தியர் 14:2 1 கொரிந்தியர்ல, ஏனெனில் அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியத்தை பேசினாலும் அவன் பேசுகிறத மனுஷன் ஒருவனும் அறியாது இருக்கிறபடினால அவன் மனுஷரிடத்துல பேசல, அவன் யார்கிட்ட பேசுறான்? தேவனிடத்தில் பேசுகிறான். அப்போ அந்த அபிஷேகம் பெற்றவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 4வது ஆசீர்வாதம், நீ தேவனிடத்தில் பேசுவாய். தம்பி தங்கச்சி, இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் கூட நம்ம பேசுகிறவங்களாய் மாறணும். ஆண்டவர் ஏனோக்கை தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நோவாவை தேடிக்கொண்டிருக்கிறார். எலியாவை தேடிக்கொண்டிருக்கிறார். அவரிடத்துல பேச ஆள் இல்லையா? அவரிடத்துல தனித்து போய் அமர்ந்திருந்து காலத்தை குறித்தும் நேரத்தை குறித்தும் ராஜ்யத்தை குறித்தும் பேச ஆள் இல்லையே? ஆண்டவர் கேட்கிறார், நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா நீ என்ன கூட பேசுவ, நானும் உன் கூட பேசுவேன். அல்லேலூயா. 5வது கடைசியா அபிஷேகம் பெற்றவனுக்கு கிடைக்கிற 5வது பெரிய ஆசீர்வாதம் என்ன? வசனத்தை வாசிப்போம். யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் சாப்டர் 3 வெர்சஸ் 5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்ப என்ன ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, அபிஷேகம் பெற்றவன் தேவன் ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பான். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவன் ஆவியினால பிறந்தபடியினால் அவன் என் ராஜ்யத்திற்குள் நான் பிரவேசிக்க வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பெற்றவனுக்கு கிடைக்கிற 5 ஆசீர்வாதங்கள் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது ஆசீர்வாதம், அவனுக்கு ஊக்கமான ஜெப ஜீவியத்தை ஆண்டவர் தருகிறார். ரோமர் 8:26. இரண்டாவது ஆசீர்வாதம், அவனுக்கு தெய்வீகமான வழி நடத்துதல் கிடைக்கிறது. ரோமர் 8:14. மூன்றாவது ஆசீர்வாதம், அவனுக்கு பூரணமான கிருபைகள் கிடைக்கிறது. எபிரெயர் 10:29. நான்காவது ஆசீர்வாதம், அவன் தேவனிடத்தில் நேரடியாகவே பேசுகிறான். 1 கொரிந்தியர் 14:2. ஐந்தாவது ஆசீர்வாதம், அவன் பரலோகத்திற்கு செல்ல பாத்திரவான்களாய் மாறுகிறான். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். ஆமென். எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை போய் கேட்க போறீங்க? ஆண்டவரே, நானும் ஊக்கமா ஜெபிக்கணும். நானும் அப்பா, என்னையும் கொண்டு நீங்க
பெரிய காரியத்தை செய்யணும்னு சொன்னா நான் உங்களால் நடத்தப்படணும். தெய்வீக வழி நடத்துதல். ஆமா. மூன்றாவது, அப்பா நீங்க பூரணமான கிருபைகள் எனக்கு தரணும். நாலாவது, உங்க கூட பேசணும். அஞ்சாவது, பரலோகத்தில் செல்கிறவனாய் மாறணும். எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே எளிமை நிற்போம். உங்க தலைக்கு மேலே கை வைத்து, அருமையான அம்மா, அருமையான அப்பா, தம்பி, தங்கச்சி, தைரியமாய் உன் தலைகளுக்கு மேலே கை வைத்து நீஞ்சவன் பண்ண. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. கண்களை மூடி தலைக்கு மேலே கையை வச்சு கேளுங்க. அப்பா, அபிஷேகம் பெற்றவனுக்கு 5 ஆசீர்வாதத்தை தியானித்தோம். முதல் ஆசீர்வாதம் ஊக்கமான ஜெப வாழ்க்கை. ஆமாப்பா, என்னால் இப்போ சரியான ஜெப ஜீவியத்தில் இல்லை. 2வது ஆசீர்வாதம், தெய்வமே அவனை வழி நடத்துவார். ஆமா ஆண்டவர், எனக்கு என்னை ஏதோ மனிதர்கள் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க, தெய்வம் வழி நடத்தணும். 3வது ஆசீர்வாதம், அவனுக்கு பூரணமான கிருபைகளை தருவேன்னு சொன்னீங்க. 4வது ஆசீர்வாதம், அவன் தேவனிடத்தில் நேரடியாக பேசுவான் என்று சொன்னீங்க. 5வது ஆசீர்வாதம், அவன் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரலியாகிய பங்காளியாக மாறுகிறான் என்று சொன்னீங்க. அப்பா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு இந்த தீர்க்க தரிசன சந்ததி நேரம் மூலமாக எங்களுக்கு தேவையான அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றுவீராக. ராகாலா தூடா பாந்தாலா சந்தலா பிரௌட்டா கதூசாயாபா. வாய்களை திறந்து கேளு தம்பி, வாய்களை திறந்து கேளுங்க தங்கச்சி, அம்மா அப்பா, வாய்களை திறந்து கேளுங்க. அப்பா, எங்கள் மேலே இப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றுங்க, எங்கள் மேலே இப்படிப்பட்ட கிருபைகளை ஊற்றுங்க. நாங்களும் தேவனால் நடத்தப்படணுமே, நாங்களும் ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களாய் நாங்களும் மாறணுமே, நாங்களும் பூரணமான கிருபைகளை எடுக்கிறவர்களாய் மாறணுமே, நாங்களும் தேவனிடத்தில் நேரடியாக பேசணுமே, நாங்களும் பரலோகத்திற்கு பாத்திரவாளியாக மாறணுமே. இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக. அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக கட்டவிழ்த்து கிருபையாய் ஜெபிக்கிறோம்பா. ஷபாலா கத்துசாயா பாலா யா பாபா பாபா நீராபாலா யா கத்துசாயா பா. வாய்களை திறந்து கேளுங்க. அந்த மகிமை இறங்கி வருகிற நேரம், அந்த அபிஷேகம் உங்கள் வீட்டிலே சந்திக்கிற நேரம், இருக்கிற அறையிலே சந்திக்கிற நேரம், எந்த சூழ்நிலையில எங்க இருந்து கேட்டாலும் சரி, ஆவியானவருக்கு சூழ்நிலைகள் பிரச்சனை அல்ல, ஆவியானவருக்கு இடம் பிரச்சனை அல்ல. அவர் கூப்பிட்ட நேரத்தில் தானே இறங்கி வந்து நம்மளை நிரப்புகிறவர். ஒவ்வொருவரின் நிரப்புங்க சுவாமி. அபிஷேகத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் தலைமையில வந்து தங்கட்டும். பலவீனப்பட்டவர்கள் இந்த சத்தத்தை கேட்கிறாங்க, உபத்திரவத்தோடு பிரச்சனையோடு வந்திருக்கிறவங்க சத்தத்தை கேட்கிறாங்க. பயப்படாதீங்க, நீங்க பயப்படுறபடி ஒன்றும் சம்பவிக்காது. கர்த்தர் அப்படி கைவிட்டுருவாரா? உங்களை கைவிட்டு வேற யாரை தூக்குவார்? பயப்படாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு தியானித்த சத்தியத்தின்படி அபிஷேகம் எங்கள் தலைமையில வந்து அமரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய சேகரதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அபிஷேகத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள், தெய்வீக ஊக்கமான ஜப வாழ்க்கை, தெய்வத்தினுடைய வழி நடத்துதல், பூரணமான கிருபைகள், தேவனோடு நேரடியாக பேசுதல், 5 பரலோகத்திற்கு பாத்திரவனாய் மாறுதல். இது மூலமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். தொடர்ந்து ஆவியை அனல் மூட்டி எழுப்புங்க. அபிஷேகத்தை இழந்து போயிடக்கூடாது. அனல் முட்டி எழுப்பிக்கொண்டே இருங்க. தொடர்ந்து ஜாஷ்வா டிவிக்காகவும் தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்கும் என்று சொன்னால் கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு உங்கள் ஜெப குறிப்புகளை தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஊழியர்களும் ஜாஷ்வா டிவியில் இருக்கிற குடும்பத்தினரும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் அடுத்த முறை நாம் சந்திக்கிற வரைக்கும் கிருபையும் சத்தியமும் சமாதானமும் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. உன்னை கூப்பிட்டு வாமா. உன்னை பிடிச்சிருக்கா? உன்னை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு
எல்லாத்தையுமே கடையாளூருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூருட்டி.